வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? மாசம் 2000 ரூபாங்க. சைடு இன்கமே தினம் 50 ரூபா வருதுங்க. இவருக்கு ஏகப்பட்ட கிராக்கி. மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ ஐயரே, இவனை விட்டுற வேணாயா, முடிச்சிருவோம். சாவப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தம் முடிச்சிருக்கா? இவன் மருந்து அடிக்கிறவன்ப்பா. மருந்து அடிக்கிறது அந்த அண்ணன். நான் மட்டும் பெரிய ஆபீசரா காகிதம் போரிட்டு இருந்தோம் தானே? யோ, இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான்யா கடைசி வரைக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருப்பான். இதப்பா, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த மருந்து அடிக்கிறவன் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவனை காக்கி சட்டையோட பார்த்தா உன் 2வது பொண்ணு வீட்டை விட்டு ஓடியே போயிடுவா. யோ, காக்கி சட்டை அவுத்து போட்டு கலர் சட்டையோட டிப்டாப்பா வாடானா வந்துட்டு போறான். சட்டைய மாத்தினாலும் நாய் நரி ஆயிடாது, பன்னி பசு ஆயிடாது. ச்சே. மெல்ல. இந்திரா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னே தெரியலையே. என்ன கேட்டா? அப்ப ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கலாம். எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வரதானே போறாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எங்க டென்ஷன் எங்களுக்குள்ள தெரியும். வரப்போற மாப்பிள்ள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன், ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். எப்படி இருப்பானோ என்னவோ ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. யோ, மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ, நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க மாப்பிள்ளை. வரேன் மாமா, வரேன். ஐயோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை நானு. மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வ பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். போடா. குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா, இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்துக்கு போய் சமைக்கணும். குத்தின என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத. கொண்டா அப்படி. வா. இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா நின்னா தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன். முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம். வா. சாமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய், என்ன கோச்சுக்கிற? நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். வா. ஏண்டிமா, எல்லாரும் என்ன பண்ற? ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்பிள்ளை வந்துட்டார் போல இருக்கு. மாமி, மாப்பிள்ளை வந்துட்டாரா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஐயோ, எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. மாப்பிள்ளை உடனே பாக்கணும் போல இருக்கே. அக்கா, நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? இருடி, கட்டிக்க போறவங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும். ஏய், நல்லா இருக்கா? இருடி, நாங்க வரோம். வாடி. ஐயோ, வாடி. வாங்க. ஏக்கா, மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணோம். அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்துருக்கான். அவனை யார் உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர் யாரு? அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும் இருக்கும். ஏண்டியம்மா, ஸ்வீட்டு காஃபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள், மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான். காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு, அவன் காசு வாங்க வரலடி. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கானே, சமையல்கார முருகேசன். அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன? வாங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே தமாஷை தான். என்ன தமாஷுன்னு சொல்லிட்டு போறா? சரோபா, குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா? யோ, இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்கயா. பாத்துட்டு போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது. ஏய், இந்த விரல நல்லா திக்கா போடு, லேசா இருக்கு. அக்கா, உங்க 2 பேருக்கும் அப்பா சூப்பர் மாப்பிள்ளை பாத்துட்டாரு. உனக்கு சமையல்காரனா,
அல்டிக்கு சாக்கடைக்கு மருந்து அடிக்கிறோம்னா. டேய் என்னடா விளையாடுற? ஏய் விளையாட்டு இல்ல, வெளியில அப்பாவும் ஐயரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாரு? ஐயர் மாமா சொன்னது கரெக்டா போச்சுக்கா. என் உயிரே போனதா இருந்தாலும் நான் கட்டிக்க மாட்டேன். ஏய் சத்தியமா சொல்றேன், அப்பா 1 லட்சம் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு மாப்பிள்ளை தோழனா இருக்க மாட்டேன். அசிங்கமா இருக்கானுங்கடி, பாக்க சகிக்கல. ஏய் உனக்கே பிடிக்கலல்ல, இவங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டு என்ன வாங்கி கட்டிக்க சொல்றியா? உனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்தா நீ கட்டிக்குவியா? இந்த மாதிரி விஷயத்துல அப்பாவை நான் தலையிட விட மாட்டேன். நம்ம ரூட்டே தனி. நான் ஆல்ரெடி செலக்டட். பாவம் அக்காவை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். அவன் கிடக்குறான், நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவங்கள விரட்டிடலாம். வா நீ வாக்கா. இந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ள பூந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க? ஏமா வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே கொண்டே கொடுங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? ஆமா சமையல்காரன் மருந்து அடிக்கிறவன் இவங்க எல்லாம் மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் உங்க காஃபி கொடுக்கணுமா? என்னது மருந்து அடிக்கிறவனா? மனுஷன் எல்லாத்தையும் மூடி மறைச்சு என் கழுத்தை அறுத்துட்டான். என்ன வேலைன்னு கேட்டதுக்கு மழுப்பும் போதே நினைச்சேன். இந்தா வந்தவங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா மகாநாடா போட்டுக்கிறீங்க. என்னங்க இது மருந்து அடிக்கிறவனா? ஏய், முதல்ல காப்பி கொடுக்க சொல்லு, அப்புறம் மத்தெல்லாம் பேசிக்கலாம். 4 பேர் வந்திருக்கும் போது பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். இந்தா காஃபி கொண்டு போய் கொடுங்க. முடியாது, என்னால கொண்டே கொடுக்க முடியாது. என்னடி நீங்க? காஃபி குடுக்கறதுனால அவனுங்க எல்லாம் தாலி கட்டிட்டு போறதுல போங்க. அவங்க போட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த மனுஷனை. இந்தா கொண்டாங்க. போ. இந்தா யோ காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்ன சாமி, இவன் ஒரு கொடுமை. என்னடா இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்கே, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா? அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. டேய், பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏன் சாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பார்த்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பார்த்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், ஆ, அவளையும் பார்த்துட்டு ஆ. அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.